ராதே கிருஷ்ணா. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சீடன் ஸ்ரீ ரகுநாததாச கோஸ்வாமி 1495ஆம் வருடம் வங்கதேசத்தில் கிருஷ்ணபூரில் பிறந்தவர். ஸ்ரீ ரகுநாததாச கோஸ்வாமி தன் 16ஆம் வயதிலேயே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றி ஸ்ரீ பூரி ஜெகநாதர் கோவிலில் பல கைங்கரியங்கள் செய்து வந்தார். பின்னர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளைக்கிணங்க பிருந்தாவனம் சென்றார். பிருந்தாவனத்தை புனஸ்தாபிக்கும் பணியை செய்து வந்தார். இவர் ஸ்ரீ ராதா தேவியின் மஞ்சரியான ஸ்ரீ ராசமஞ்சரியின் அம்சமும் ஆவார். ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் மீது அளவில்லாத பெரும் பக்தி உடையவர். ஹரிபக்தர்கள் ஹரிநாம ஜபம் ஹரித்தியானம் ஆகியவற்றில் அமர்ந்துவிட்டால் அவர்களுக்கு சுற்றுப்புறத்தில் நடப்பது எதுவுமே தெரியாது. நேரம் போவது தெரியாமல் பசி, தாகம், உறக்கம் என அனைத்தையும் மறந்து தன்னை ஹரித்தியானத்தில் ஆழ்ந்து ஆழ்த்திக் கொள்வார்களாம். அவ்வாறாக ஒரு காலை வேளையில் ஒரு நாள் ரகுநாததாச கோஸ்வாமி பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராதா குண்டம் என்ற ராதா புஷ்கரணி தீர்த்தத்தின் கரையில் அமர்ந்து ஹரிநாம தியானம் மேற்கொண்டார். நேரம் செல்ல செல்ல கதிரவன் உச்சிக்காலத்தை நெருங்கும் வேளை சுட்டெரிக்க துவங்கினான். கதிரவனின் கிரணங்களில் வெப்பம் அதிகரித்தது, அவரை வாட்டியது. இருப்பினும் அவர் அதனை உணரவில்லை. ரகுநாததாச கோஸ்வாமி தன்னை மறந்து தியானத்தில் இருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணனை பிரிந்து வாடும் மாதுரிய பாவத்தின் உச்சியில் இருந்தார். இதை கண்ட ஸ்ரீ ராதா தேவியால் அவர் படும் கஷ்டத்தை தாங்க இயலவில்லை. தானே சாக்ஷாத் அங்கு நேரில் வந்து அவரின் பின் நின்று கதிரவனின் உஷ்ண கதிர்களை தானே தன் மீது படும்படியாக வாங்கி கொண்டாள். அவள்தான் ஆர்திராம் ஜுவலந்தீம் சந்திராம் ஹிரண்மயீம் ஜகத் ஜனனியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாராயிற்றே. தன் புடவையின் முந்தியை குடையாக ஸ்ரீ ரகுநாத கோஸ்வாமிக்கு பிடித்து கொண்டாள். மாதுரிய பாவத்தில் ஸ்ரீ ரகுநாததாச சுவாமி தியானத்தில் ஸ்ரீ கண்ணனை பிரிந்து வாடியதை நினைத்து கண்ணீர் வடித்தார். ஒரு புறம் கோஸ்வாமியின் கண்ணீர், மறுபுறம் ஸ்ரீ ராதா தேவியின் வியர்வை, இரண்டும் ராதா குண்டத்தின் சேரை பொன் போல் ஆக்கியதாம். ஸ்ரீ ராதா குண்டத்தின் மறுபுறத்தில் ஸ்ரீ சனாதன கோஸ்வாமியின் முழு காட்சியை நேரில் கண்டார். அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ என்று தெரியாமல் குழம்பி நின்றார். ஸ்ரீ ராதாராணியும் அதே சமயத்தில் சனாதன கோஸ்வாமியை கண்டு கட்டாட்சித்து ஸ்மேர பக்தியுடன் கூடிய திருமுகம் காட்டி மறைந்தாள். சனாதன கோஸ்வாமி அவ்விடத்திற்கு விரைந்து ஸ்ரீ ரகுநாததாசரை தியானத்திலிருந்து எழுப்பினார். நடந்ததை அவரிடம் விளக்கினார். ரகுநாததாசர் ஸ்ரீ ராதாதேவி அங்கு வந்ததற்கு அடையாளமாக விட்டு சென்ற கால் தடங்களை பார்த்து மனமுருகினார். சுவாமி, நாம் அனைவரும் ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கே சேவை செய்ய இவ்விடம் வந்தோம். ஆனால் இன்று மாறாக ஸ்ரீ ராதாதேவி தமக்கு சேவை புரிந்தாளே. அவள் தாசர்களிடம் கொண்ட அன்பு, அந்த கருணை எப்பேற்பட்டது என்று இந்த லீலை மூலம் உணர்ந்து விட்டேன் என்று சனாதனர் கூற, ரகுநாததாசர் ஸ்ரீ ராதாதேவியின் கால்தடங்களில் விழுந்து வணங்கி ஸ்ரீ ராதாராணியின் கருணையை எண்ணி புலம்பினார். பின்னர் ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி அவருக்காக அவ்விடத்திலேயே ஒரு குடிலை அமைத்து கொடுத்தார். அன்றிலிருந்து பஜன் குட்டீர், பஜன குடில் என்னும் முறை துவங்கியது. உலகத்தில் வாழும் நாம் சாதாரணமாக கோவிலிலோ வீட்டிலோ பூஜை செய்யும் பொழுது இறைவனிடம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் இறைவனிடம் உண்மையான அன்பு பக்தி கொண்ட பக்தர்கள் இறைவனை மட்டுமே அறிந்தவர்கள். இறைவனே நேரில் தோன்றினாலும் எதையும் வேண்ட மாட்டார்கள். இறைவனுக்கு தெரியும் எதை, யாரிடம், எப்பொழுது, எங்கு பிரசாதிக்க வேண்டும் என்று. சுயநலமற்ற கலங்கமில்லா அந்த பக்தி உடையவனை இறைவனை நெருங்குகின்றான். இறைவனும் அவனை கட்டாட்சிக்க தானே நேரில் சாட்சாத் வந்து விடுகின்றார். உண்மைதானே? சனாதன கோஸ்வாமி மீண்டும் இவ்வாறு நடந்தால் ஸ்ரீ ராதாதேவி கஷ்டப்படுவாளே என்று நினைத்து சுயநலமற்ற அன்பால் குடில் ஒன்றை அமைத்து ரகுநாத கோஸ்வாமிக்கு கொடுத்தார். இந்த காரணத்தினாலேயே ரகுநாததாச கோஸ்வாமியும் அந்த குடிலை ஏற்றுக்கொண்டார். ராதே ராதே, ராதே ராதே. Jai Shri
Jai